வட தமிழ்நாட்டில் நாளையும் நாளை மறுநாளும் வெப்பம் கடுமையாக இருக்கும் என்று பிரதீப் ஜான் தற்போது முன்னறிவிப்பு கொடுத்திருக்கிறார். கோடை காலம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு நாளும் வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்போது கோடை காலம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் வெயிலுடைய தாக்கம் கடுமையாக இருக்கும், குறிப்பாக வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார். முழு விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் சடையாண்டி விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழ்நாட்டில் அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு கடுமையான வெயிலின் தாக்கம் இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் எக்ஸ் வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக வட தமிழ்நாடு பகுதியில் 41 டிகிரி செல்சியஸுக்கு மேல் பதிவாக கூடும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் கடுமையான வெயிலின் தாக்கம் இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவே இதே போல்தான் இந்த வாரம் வெள்ளி அல்லது சனிக்கிழமைகளில் வரலாறு காணாத வெயிலின் தாக்கம் இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதன் காரணமாக இந்த தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சி அது மேற்கு வங்கம், வங்கதேசம் ஆகிய பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள், அதாவது குறிப்பா வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் அதிகப்படியான வெயிலின் தாக்கம் இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் பகுதியில் 40 டிகிரி செல்சியஸை ஏற்கனவே நெருங்கிவிட்டது. இனி வரக்கூடிய காலங்களில் அடுத்த 4 முதல் 5 தினங்களில் ஒரு கடுமையான வெயிலின் தாக்கம் இருக்கும் என தொடர்ந்து வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி.